நட்டமடைந்தவர்கள் யார் அல்லது யாருக்கு பாதிப்பு அவங்களெல்லாம் வர சொல்லுங்கன்னு கூப்பிட்டு ரஜினியே விரும்பி அவங்க போட்ட தொகைக்கு மேலே 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து அவங்களுக்கு நீங்கள் லாபம் அப்படி தான் சொல்லணும். பாபா படத்தால் ரஜினி இல்லைன்னா அந்த படம் இல்லை, இப்படியே எல்லா இடத்துலையும் சொல்லி அந்த படத்தினுடைய வர்த்தகத்துக்காக இப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு ரஜினியை அதில் சிக்கலில் மாட்ட ரஜினிக்கு இப்படி ஒரு நெருக்கடி வந்திருக்கு. எல்லாரும் அதை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் திரையுலக அமைப்புகள் நடிகர் சங்கம் எல்லாமே சும்மா இருக்கீங்களா சார், நீங்கள் என்ன நடவடிக்கை எடுப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ரஜினி கேட்டதை பற்றி எதுவும் சொல்லவே இல்லை. அவர் சொன்னார்னா பார்த்துக்கலாம். இதான் சரத்குமார் கொடுத்த பதில். பல வெற்றி படங்களை கொடுத்தவர், பல இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்தவர், பல தயாரிப்பாளர்களை வாழ வச்சவர், பல இயக்குநர்களை சிகரத்தில் ஏற்றினவர் நடிகர் ரஜினிகாந்த். ஆனால் அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது யாருமே அவர் பக்கம் நின்னதில்லை. இன்றைக்கு வரைக்கும் அதுதான் சினிமா வரல. சொல்லப்போனால் காலா படத்தில் எனக்கு ஏதாவது ஒரு ரோல் கிரியேட் பண்ணி கொடுங்க, நான் நடிக்கிறேன் அப்படின்னு கேட்டவர் தான் தனுஷ். அதை ரஞ்சித்தே சொன்னார், இந்த மாதிரி நான் என்ன தப்பு பண்ணேன், இவ்வளோ அவமானப்படுத்தாருன்னு சொல்லிட்டு ஏவிஎம் ஸ்டுடியோவில் இருந்து அப்படியே நடந்து வர்ற சட்டம் கேட்கல இதுதான் சார் சாகுறாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, எங்களுடைய எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. சார் வணக்கம் சார். வணக்கம் முருகன் சார். சூப்பர் 1 ரஜினி இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் நம்ம சேனலில் சிறப்பு நிகழ்ச்சி ஒன்று ஒளிபரப்பாகிட்டு இருக்கோம். அதில் முக்கியமாக பார்த்தோம்னா உங்ககிட்ட கேட்டால் ரஜினி பற்றிய விஷயங்கள், ரஜினிகாந்த் சந்திச்ச இன்னல்கள், ரஜினிகாந்த் படங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. சொல்லுங்கள் சார், ரஜினிகாந்த் அவர்கள் முதல்ல படங்கள் ரீதியாக சந்தித்த பிரச்சனை என்ன, அது எந்த மாதிரி அவர் சால்வ் பண்ணார்? இந்த திரையுலகை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் நம்பர் 1 நடிகர், பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கு, சூப்பர் ஸ்டார் அவர் தான். இதெல்லாம் இருந்தால் கூட ரஜினிகாந்துக்கு பிரச்சனை அப்படின்னு வரும்போது திரையுலகம் அவருக்கு கை கொடுத்ததே கிடையாது. எந்த நேரத்திலுமே அவருக்கு உதவுறதுக்கோ அல்லது அவருக்கு ஆதரித்து பேசுகிறதுக்கோ திரையுலகத்தில் யாருமே முன் வர மாட்டாங்க. அதுதான் கடந்த காலங்களில் நம்ம பார்த்த உண்மை. அதுக்கு உதாரணமாக எடுத்துக்கணுன்னா அந்த உழைப்பாளி சமயத்தில் அவருக்கு ரெட் கார்டு போட்ட அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனையை திரையுலகத்தில் பலரும் அதை கடந்து போக தான் விரும்பினாங்க. அவருக்கு ஆதரவாக நின்று பேச யாரும் தயாராக இல்லை. அந்த தயாரிப்பாளர் மட்டும்தான் முழுசாக ரஜினி பக்கமே நின்னார். அதன் பிறகு தொடர்ச்சியாக சில பெரிய தயாரிப்பாளர்கள் ரஜினிக்கு சப்போர்ட்டாக வந்தாங்க. இவங்களுடைய ஆதரவோட ப்ளஸ் இந்த படம் நல்லா வந்திருக்குன்னு உடனே இந்த தடைகள்லாம் தாண்டி அந்த படத்தை விநியோகஸ்தர்கள் வாங்கி வெளியிட்டு மிகப்பெரிய லாபம் பார்த்தாங்க. அந்த இஷ்யூவை ரஜினிகாந்த் என்ற நடிகர் தனியாக நின்று தான் சமாளித்தாரே தவிர இந்த திரையுலகம் யாருமே, அதுவும் குறிப்பாக சக நடிகர்கள் அவருக்கு சாதகமாக பேசவே இல்லை. இத்தனைக்கும் நடிகர்கள் சம்பள பிரச்சனை, அதுக்காகத்தான் அவர் குரல் கொடுத்தாரு. ஆனால் அதே சக நடிகர்கள் மௌனமாக கடந்து போயிட்டாங்க. அந்த பிரச்சனையில் ரஜினியை தனித்து தான் விட்டாங்க. அதன் பிறகு இந்த பாபா படம், அந்த சமயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க அந்த படத்தினுடைய பெட்டியை தூக்கிட்டு ஓடினாங்க. படப்பெட்டியை தீ வச்சு எரித்தாங்க. தேட்டர்களில் கலாட்டா பண்ணாங்க. மக்கள் படம் பார்க்க வர்றதுக்கே 5 அளவுக்கு ஒரு சூழ்நிலையை அவங்க உருவாக்குனாங்க. அந்த நிலையிலும் ரஜினிக்கு இந்த திரையுலகம் ஆதரவு குரல் கொடுக்கவே இல்லை. அன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் அந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவும் சரி, அல்லது அன்றைக்கு திரையுலகில் முக்கியமான சங்கங்களில் பொறுப்பில் இருந்தவர்களும் சரி, இந்த பிரச்சனையில் ரஜினிகாந்தை தன்னந்தனியாக விட்டுட்டு அமைதியாக ஒதுங்கிட்டாங்க. அந்த பிரச்சனையையும் ரஜினி மட்டும்தான் அவரே சாதகமாக நின்று பேசிக்கிட்டார். அந்த இஷ்யூ முடிஞ்ச பிறகு 2004 தேர்தலின் போது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக அவர் குரல் கொடுத்தார். அவர் வாய்ஸ் எடுப்பட்டதா எடுப்படலையான்றது வேறு விஷயம். ஆனால் அந்த போராட்டத்திலும் ரஜினிகாந்த் தனித்து நின்று தான் அந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணார். அதன் பிறகு காவிரி பிரச்சனை வரும்போதெல்லாம் ரஜினிகாந்தை மட்டும் தனியாக கழட்டி விட்டுருவாங்க. அல்லது ரஜினி மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கே துரோகின்ற மாதிரி அவரை சித்தரிப்பாங்க. எல்லோரும் கர்நாடகக்காரர்களை திட்டும்போது ரஜினியே கூனி கூறுகிற அளவுக்கு அவரை தனித்து விட்டுருவாங்க. அவருக்கு சப்போர்ட்டாக யாருமே வர மாட்டாங்க. இது காலகாலமாக நம்ம பார்த்துட்டு வர்றது. இந்த பாபா பிரச்சனைக்கு பிறகு ரஜினிக்கு வந்த முக்கியமான நெருக்கடி எதுனா அந்த குசேலன் படம். பாபாவாவது
நட்டமடைந்தவர்கள் யார் அல்லது யாருக்கு பாதிப்பு அவங்களெல்லாம் வர சொல்லுங்கன்னு கூப்பிட்டு ரஜினியே விரும்பி அவங்க போட்ட தொகைக்கு மேலே 1 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்து அவங்களுக்கு நீங்கள் லாபம் அப்படி தான் சொல்லணும், பாபா படத்தால் எங்களுக்கு நஷ்டம்னு நீங்கள் ஒரு நாளும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்து அனுப்பிச்சார். ஆனால் குசேலனில் அவர் ஒரு கெஸ்ட் ரோல் தான் பண்ணார். அவர் எத்தனைக்கும் அந்த படமே வேண்டாம்னு மறுத்தார் பாலச்சந்தர்கிட்ட. ஆனால் பாலச்சந்தர் தான் கட்டாயப்படுத்தி ரஜினியை அந்த படத்தில் நடிக்க வச்சார். அதே போல் அந்த படத்தில் நான் ஒரு 25% கூட இல்லை அப்படின்ட்டு முதல் நாள் ப்ரெஸ் மீட்லேயே ரஜினி வலியுறுத்தி சொன்னார். இருந்தும் கூட பாலச்சந்திரம் படத்தை இயக்குன வாசுவும் ரஜினி தான் கதாநாயகன், ரஜினி மேலே தான் இந்த கதையே நடக்குது, ரஜினி இல்லைன்னா அந்த படம் இல்லை, இப்படியே எல்லா இடத்துலையும் சொல்லி அந்த படத்தினுடைய வர்த்தகத்துக்காக இப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு ரஜினியை வந்து அதில் சிக்கலில் மாட்டி விட்டாங்க. படம் வெளியாகி சரியாக போகலை, பல இடங்களில் வந்து நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் தியேட்டர் அந்த உரிமையாளர் சங்கத்தில் முக்கிய பொறுப்பில் இருந்த பன்னீர்செல்வம் என்பவர் அவர் தலைமையில் ஒரு கூட்டத்தை திரட்டிக்கிட்டு பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம்ட்டு ரஜினியை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டேமேஜ் பண்ண பார்த்தாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் வந்து அரசியல் ரீதியாகவும் வந்து அவருக்கு எதிராக சில வேலைகள் பண்ணாங்க. அது என்னென்னா, அந்த கர்நாடக திரையுலகினிடம் அவர் மன்னிப்பு கேட்டார். காவிரி விஷயத்தில் உதைக்க வேணாமா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினதுக்காக மன்னிப்பு கேட்டார். அப்படின்னு அவர் கேட்காத மன்னிப்பை கேட்டதாக வந்து இங்கே பூதாகரப்படுத்தி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இந்த படத்துக்கு எதிராகவும் ரஜினிக்கு எதிராகவும் சூழ்நிலையை மாற்றிட்டாங்க. அதனுடைய விளைவு தான் குசேலனை பாதித்தது. அந்த பிரச்சனையின் போதும் ரஜினிக்கு இந்த திரையுலக அமைப்புகள் எதுவுமே வந்து கை கொடுக்கல. குறிப்பாக அன்னைக்கு நடிகர் சங்க தலைவராக இருந்தவர் சரத்குமார் தாஜ் கோரமண்டல் ஹோட்டலில் ஒரு ப்ரெஸ் மீட்டு, இந்த ப்ரெஸ் மீட்டில் நான் தான் வந்து அவரை கேள்வி கேட்குறேன் சரத்குமார் கிட்ட, ரஜினிக்கு இப்படி ஒரு நெருக்கடி வந்திருக்கு, எல்லாரும் வந்து அதை பற்றி பேசுகிறாங்க, ஆனால் திரையுலக அமைப்புகள் நடிகர் சங்கம் எல்லாமே சும்மா இருக்கீங்களா சார், நீங்கள் என்ன நடவடிக்கை எடுப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ரஜினி கிட்ட இதை பற்றி எதுவும் சொல்லவே இல்லை. அவர் சொன்னார்னா பார்த்துக்கலாம், இதான் வந்து சரத்குமார் கொடுத்த பதில். இவங்க எந்த அளவுக்கு வெஞ்சன்ஸோடு காத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த மனிதர் எப்போ விடுவார், எப்போ வந்து இவர் அந்த தலைமை இடத்துலேருந்து அவர் கீழே விழுவார் அப்படிங்கிறத ரொம்ப வன்மத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கிற கூட்டம் தான் இந்த தமிழ் சினிமா நடிகர்கள் சங்கன்றது. இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது ஆதாயம் வேணும்னா உடனே முதல்ல ரஜினி கிட்ட போவாங்க, நீங்கள் வாங்க கலையுலகம் நடத்தணும், அல்லது உங்கள் தலைமையில் ஏதாவது பண்ணணும், நீங்கள் குரல் கொடுங்க பேசுங்க எல்லாம் கேட்பாங்க. ஆனால் பிரச்சனைன்னு வந்துருச்சு நம்ம மட்டும் ரஜினியை வந்து அவர் இப்போ வேற்று மாநிலத்துக்காரர் அல்லது அவர் வேற ஒரு ஆள், அவருக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. இது காலகாலமாக நடந்துடுறது. குசேலன் இஷ்யூவில் அப்படி தான் நடந்தது. அதன் பிறகு அவருக்கு வந்த பெரிய நெருக்கடி லிங்கா சமயத்தில், கோச்சடையான் மற்றும் லிங்கா இந்த 2 படங்களுமே வந்து அவருக்கு பெரிய நெருக்கடியை கொடுத்ததாக அமைஞ்சுது. அது குறிப்பாக கோச்சடையானுடைய விவகாரம் இப்போ வரைக்கும் வந்து அது இழுத்துக்கிட்டே போகுது. அந்த இஷ்யூவில் வந்து கோர்ட்டு இன்னும் பல சிக்கல்கள் இருக்குது, அதெல்லாம் இன்னும் கூட தீர்க்க முடியாத அளவுக்கு வந்து அந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. லிங்கா படத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் இதே மாதிரி தான் நஷ்டக்கணக்கு காட்டப்பட்ட படம். 170 கோடிக்கு மேலே அந்த படம் வசூலிச்சுதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அது நஷ்டக்கணக்கில் எழுதப்பட்ட படம் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் அன்னைக்கு இந்த படத்தை விநியோகித்த ஒருத்தரே திட்டமிட்டு பரப்பின ஒரு பொய்யான செய்தி. அதுதான் அந்த படத்துக்கு எதிராக படத்தை ஓட விடாமல் பண்ணுச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த பிரச்சனையிலும் ரஜினிகாந்த் தான் வந்து பலியானார். அவரே வந்து தலையிட்டு அந்த படத்துக்கு முடிந்த வரைக்கும் வந்து நஷ்டஈடு கொடுத்து அதிலிருந்து வெளியே வந்தார். இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து 50 ஆண்டு காலம் இந்த திரைத்துறைக்கு பல வெற்றி படங்களை கொடுத்தவர், பல இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்தவர், பல தயாரிப்பாளர்களை வாழ வச்சவர், பல இயக்குநர்களை வந்து சிகரத்தில் ஏற்றினவர் நடிகர் ரஜினிகாந்த். ஆனால் அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது யாருமே வந்து அவர் பக்கம் நின்னதில்லை. இன்றைக்கு வரைக்கும் அதுதான் சினிமா வரலாறு. சார், பொதுவாக ரஜினி ரசிகர்களிடம் நிலவும் ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, இந்த காலா கபாலி இந்த திரைப்படங்களை ஏன் பண்ணணும்? ரஜினிகாந்தோடைய படங்களில் வரிசையில் எத்தனையோ படங்கள் இருந்தால், எத்தனையோ தோல்வி படங்கள் இருக்குது, எத்தனையோ பெரிய பெரிய படங்கள் இருக்குது, எத்தனையோ வந்து எதிர்பாராத படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. ஆனால் இந்த 2 படத்தை மட்டும் ஏன் ரசிகர்கள் குறிவைத்து இந்த படத்தை பண்ணதே வந்து தேவையில்லாத வேலை ரஜினிகாந்த் அவர்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மேடையில் கூட ரஜினிகாந்த் அவர்களில் ரஞ்சித் அவர்கள் டீஸ் பண்ண மாதிரியும் ஒரு வீடியோ வந்து வைரல் ஆச்சு. உங்களுக்கு சமீப காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன் இந்த 2 படத்தை மட்டும் ரஜினி ரசிகர்கள் டார்கெட் பண்ணுறாங்க? ஏன்னா அந்த 2 படங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட சாதி சாயத்தை வந்து பூசிட்டாங்க. அதனால் ரஜினி வந்து அந்த அரசியல் தெரியாமல் இந்த படங்களை ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் வெளியே வந்துருச்சு. அதனுடைய விளைவு தான் அது.
முதல்ல கபாலி படத்தை பார்த்தீங்கன்னா அந்த கதையை வந்து ரஜினி கேட்டு அவருக்கு பிடிச்சி தான் வந்து அந்த படத்தை வந்து ஒத்துக்கிட்டார். அவருக்கு தெரியாமையோ அல்லது அவருக்கு பிடிக்காமலோ வந்து அவர் ஒத்துக்கலை. ஒரு கதை வேண்டாம் அல்லது இது நமக்கு சரியாக வராது அப்படின்னு நினச்சாருன்னு அவர் ஆரம்பத்திலே சொல்லிடுவார். நீங்கள் ஒரு படம் அவருடைய தீவிர ரசிகர் ஒரு கதையை வந்து சொல்கிறார் ரஜினிக்கு, அது ரொம்ப பிடிச்சி போகுது, நிச்சயமாக பண்ணலாம் அப்படிங்கிறாரு. ஆனால் அது பண்ணும்போது ஏற்படுகிற ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்க இதெல்லாம் என்னென்னு யோசித்து பார்க்குறாரு. அதுக்கப்புறமா அந்த கதையை வேணான்னு முடிவு பண்ணிடுறாரு. அண்மையில் நடந்தது இது. அதை முழுசாக யோசித்து பார்த்து வேணான்னா திருப்பி வந்து அதை தொடவே மாட்டார். அதுபோல் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் வந்து அவருக்கு இந்த ஜானரில் அவர் இது வரைக்கும் படம் பண்ணலை. இது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் ஒத்துக்கிட்டார். ப்ளஸ் கலைப்புலி தானு வந்து அந்த படத்தை கமர்ஷியலாக வேறு ஒரு ரேஞ்சுக்கு கொண்டு போனார். படமும் வந்து மிகப்பெரிய வெற்றி படம். இந்த படத்தை வந்து 4வது நாள் ப்ரெஸ் மீட் வச்சார் கலைப்புலி தானு. அந்த 4வது நாள் அனௌன்ஸ் பண்ணார், 360 கோடி இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு 4 நாளில் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணார். அதே போல் பப்ளிக்காக ஒரு நியூஸ் பேப்பருக்கு இன்டர்வியூ கொடுத்தாரு. 611 கோடியை கபாலி படம் வந்து வசூலாக எடுத்திருக்கு அப்படின்ட்டு ஓப்பனாக சொன்னார். அதே போல் அந்த படத்துக்கான வெவ்வேறு பகுதிகளிலிருந்து அந்த படத்துக்கு வந்த வசூல் அதை நான் கண்ணால் நேராகவே பார்த்துருக்கேன். அவருக்கு அந்த ப்ரொடியூசர் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்த தொகையை வந்து என்னிடம் காமிச்சார். அதனால் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம். கபாலி மேலே வந்து சிலருக்கு டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருந்தால் கூட அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் சினிமா உலகில் முதலாக 600 கோடி அப்படிங்கிற இலக்கை அஃபிஷியலாக அறிவித்த படம் வந்து கபாலி தான். அதனால் வந்து அது தோல்வி படம்னோ அல்லது அதிருப்திக்கு உள்ளான படம்னோ சொல்கிறதுக்கு அதில் ஒன்றும் இல்லை. ஒரு சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அது எல்லா படங்களுக்குமே அந்த மாதிரி ரசிகர்கள் இருப்பாங்க. அடுத்தது வந்து காலா. இந்த கபாலி முடித்த உடனே காலாவுக்கு வந்து அவர் பர்மிஷன் கொடுத்துட்டார். அப்படின்னா அந்த கதை வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிது அப்படின்னு அர்த்தம். இந்த காலாவோட ஆடியோ லான்ச் மேடையில் ரஜினி பேசுனது கேட்டிங்கன்னா தெரியும். கபாலியில் வந்து எனக்கு சில காட்சிகள் உடன்பாடு இல்லை, அது ரொம்ப தேடி மனைவியை தேடி போகிற காட்சி வந்து ரொம்ப போர் அடிச்சுது, எப்படா இது முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு பக்கா ஆக்ஷன் படம் வேணும், அதுவும் பாஷா மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் இந்த காலா படத்தை ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு ரஜினி சொல்லியிருப்பார். இந்த படம் முடிந்து ரிலீஸ் ஆகிற அந்த நேரத்தில் அப்போது இருந்த அரசியல் சூழல், அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, அந்த நிகழ்வு வந்து போய் பார்த்து பாதிக்கப்பட்டவர்களை ரஜினி சார் பார்த்துட்டு வந்து ஏர்போர்ட்டில் கொடுத்த அந்த பேட்டி, அது தொடர்பாக வந்து இங்கே பரப்பப்பட்ட அவருக்கு எதிரான அந்த கருத்துரைகள், இதனுடைய விளைவு தான் காலா படத்தை வந்து சரியாக ஓட விடலை அப்படிங்கிறது தான் அன்றைக்கி இருந்த நிலைமை. அதே போல் பொதுவாக ரஜினி படம்னா பேன் இந்திய படம், தமிழுக்கு இணையாக தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இந்த லாங்குவேஜில் ஓடும். அதே போல் ஹிந்திலும் வந்து பெரிய அளவுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் காலா படத்தை வந்து அப்படி ரிலீஸ் பண்ணல. தமிழ்லேயும் ஹிந்திலையும் மட்டும்தான் பெருசாக ரிலீஸ் பண்ணாங்க. தெலுங்கில் வந்து படம் பெருசாக போகலை. அப்படின்னும்போது முதல் முறையாக ஒரு ரஜினி படம் தெலுங்கு ஸ்டேட்ஸில் பெரிய அளவுக்கு போகலை அப்படிங்கிறதே வந்து அவருடைய அந்த மார்க்கெட் வேல்யூவை அசைச்சு பார்த்த மாதிரி ஆகிடுச்சு. ரசிகர்களுக்கு அதுதான் கோபம் ஆகிடுச்சு. பட் இப்போயும் காலா படத்தை பார்க்குறவங்க வந்து கூஸ் பம்ப் ஆகிட்டு நிறைய எழுதுறதையும் பேசுகிறதையும் நீங்கள் பார்க்கலாம். காலா படம் எப்போ டிவியில் போட்டாலும் ஒரு நல்ல படம், இதை நம்ம செலிப்ரேட் பண்ணாமல் விட்டுட்டோமே அப்படின்னு பலர் வந்து கருத்து தெரிவிக்கிறத பார்க்குறோம். அதனால் இந்த 2 படமும் அவர் தெரியாமல் நடிக்கலை அல்லது புரியாமல் நடிக்கலை, தெரிஞ்சு தான் நடித்தார். அந்த பாலிடிக்ஸ் புரிஞ்சு தான் நடித்தார். அதை வந்து ரஞ்சித் கொஞ்சம் நக்கல் அடிக்கிற மாதிரி அண்மையில் பேசும்போது அதுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாங்கி கட்டிக்கிட்டார் அவர், அது வேறு விஷயம். ஆனால் இந்த 2 படங்களும் எந்த அளவுக்கு ரஜினிக்கு எதிராக போச்சுன்னா, இந்த ஒரு காலா மட்டும்தான் வந்து அவருடைய அந்த பிஸ்னஸ் அதில் தான் கொஞ்சம் பாதிச்சுது. மற்றபடி அந்த 2 படங்களுமே ரஜினிக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி தான் அமைஞ்சது. ஸோ இந்த படத்தால் தான் வந்து ரஜினி தனுஷ் குடும்ப உறவுக்குள்ளே பிரச்சனை ஏற்பட்டதாகவும் ஒரு செய்தி இருக்குது சார், அது முற்றிலும் உண்மையா? அதில் எந்த அளவுக்கு உண்மை இல்லை. சொல்லப்போனால் காலா படத்தில் வந்து எனக்கு ஏதாவது ஒரு ரோல் க்ரியேட் பண்ணி கொடுங்க, நான் நடிக்கிறேன் அப்படின்னு கேட்டவர் தான் தனுஷ். அதை வந்து ரஞ்சித்தே வந்து சொன்னார். ஆனால் ரஜினியிடம் தெரிவித்த போது வந்து இல்லை வேண்டாம், அந்த மாதிரி எந்த ரோலும் நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணாதீங்க, இந்த கதைக்கு தேவைன்னா மட்டும் பண்ணுங்க அப்படின்னு ரஜினி சார் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார். அதான் உண்மை சார். தேங்க்யூ சார். சூப்பர் ஒன் ரஜினி ப்ரோக்ராம் சார்பாக ரஜினிகாந்த் சந்தித்த இன்னல்களை பற்றி அழகாக சொல்லியிருந்தீங்க. நான் மீண்டும் பயணிப்போம் சார். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி, வணக்கம். படையப்பா, உன் ஸ்டைல் இந்த ஊர் பார்த்து கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு, மறுபடியும் ஸ்டைல காமிச்சேன்னு வச்சுக்க, அப்பதான் எல்லாரும் பயப்படுவாங்க. ஆமாங்கற. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.